ப்ளவுஸ் கற்றுக்கணுன்றவங்க டைரெக்டாக ப்ளவுஸ் பீஸ்லேயோ அளவு ப்ளவுஸ்லேயோ வந்துட்டு குழப்பிகிட்ருக்க வேண்டாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுக்கோங்க. திரும்ப அதையும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கீழே இடம் விட்டுட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நெக்கு இதுதான் மாடல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியணும். கழுத்து எந்த பக்கம் கட் பண்ணுறது, ஆம்கோல் எந்த பக்கம் கட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சாம்பிள். அடுத்தது ஆம்கோல் ஒரு ட்ராயிங் மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டு கீழே வந்து பட்டி நம்ம டாட் பிடிச்சிட்டு பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்காக அதை வரைஞ்சிக்கிட்டு பட்டி பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நெக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணிடலாம். ரொம்ப அகலமாக கட் பண்ணிடாதீங்க, மீடியமாக கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. ஷோல்டருக்காக கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ விடணுங்கிற மாதிரி நார்மலாகவே தெரியும். விட்டுட்டு ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆக பிரிச்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஜாக்கெட்டோடைய மாடல் அதில் வந்து கிடச்சிருக்கான்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக் சைடு வந்து மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சமாக மடித்து விடுறேன். திரும்ப 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஜாக்கெட் மாதிரி முன்னாடி மடித்து பாருங்கள். ஜாக்கெட்டோடைய மாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் இது மாதிரி கட்டிங் பண்ணுறது. நீங்களும் வந்து புதுசாக கற்றுக்கணுன்னா ரொம்பவும் ஈஸி தாங்க. இது மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு முன்னாடி நெக்கு, ஆம்கோல், ஷோல்டர், பட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சின்ன பேப்பரில் அந்த மாடல் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் டைரெக்டாக அளவெடுத்து கட் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் டெய்லர் ஆகலாம்.